வணக்கம் மக்களே. இப்போது நான் கேட்கப் போகும் இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை முழுவதும் உழுக்கும். ஒரே ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம்? இந்த உலகமா? இந்த சூழ்நிலையா? உங்களை சுற்றியுள்ள மனிதர்களா? அதிர்ஷ்டமா? அல்லது நீங்கள் இதுவரை நினைத்து வந்த விதமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தையே உலுக்கிய ஒரு மனிதன். ஆம், அவர்தான் கௌதம புத்தர். அவர் ஒரே வரியில் முழு வாழ்க்கையின் ரகசியத்தையும் சொன்னார். மனதால்தான் மனிதன் தன் வாழ்க்கையை உருவாக்குகிறான். இன்றைய இந்த தொகுப்பில் நினைப்பதே வாழ்க்கை என்ற அந்த அபாயகரமான உண்மை உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா அல்லது உலுக்குமா? அதை நாம் இப்போது அமைதியாக ஆழமாக உணரப்போகிறோம். இந்த இடத்தில் ஒரு சிறிய விஷயம். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள் எங்காவது ஒட்டியிருந்திருந்தால், இந்த கேள்வி உங்களை யோசிக்க வைத்திருந்ததா? அப்போது இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களை எந்த ஒரு விஷயத்துல தொட்டுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு வார்த்தையை எழுதுங்க. ஏன்னா நீங்க எழுதுற ஒவ்வொரு கமெண்டும் இன்னொரு மனிதனுக்கு இந்த வீடியோவை சென்றடைய காரணமாக அமையும். இந்த மாதிரி மனதை மாற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தர் சொன்ன ஆழமான உண்மைகள் தொடர்ந்து உங்களோட பகிர வேண்டும்னா புத்தரின் கதைகள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேனல் அல்ல, இது ஒரு பயணம். உங்களிலிருந்து வாழ்க்கை மாறும் ஒரு அமைதியான பயணம். வாங்க அந்த பயணத்துக்குள்ளாக செல்லலாம். மக்களே, இந்த கதைக்குள்ளாக போவதற்கு முன்பாக ஒரு முன்னெச்சரிக்கை. இந்த கதை முழுவதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோட முடிவுல புத்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. So don't skip this video. ஒரு நாள் ஒரு இளைஞன் முகத்தில் சோர்வோடு புத்தரிடம் வந்து நின்றான். அந்த இளைஞன் புத்தரை நோக்கி, பகவானே, என் வாழ்க்கை முழுக்க துன்பம்தான். நான் எதுவும் தவறு செய்யல, ஆனா நிம்மதி கிடைக்கவே இல்லை. புத்தர் அவனை பார்த்தார். புத்தரின் முகத்தில் கோபமும் இல்லை, அனுதாபமும் இல்லை. முழு கவனத்தோடு அவனை பார்த்தார். பின்பு புத்தர் அவனிடம் கூறினார், நீ தினமும் அதிகமாக எதை நினைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், நான் தினமும் என்னுடைய கடந்த கால தோல்விகள், பிறர் சொன்ன அவமான வார்த்தைகள், எதிர்காலம் பற்றிய பயம், என்னால் முடியாது என்ற நினைப்பு, இதைத்தான் என் மனம் யோசித்துக் கொண்டே இருக்கிறது பகவானே என்று கூறினான். புத்தர் மெதுவாக சொன்னார், நீ உன் வாழ்க்கையை நினைக்கல, உன் துன்பத்தை தான் நினைக்கிறாய். இந்த இடத்தில் புத்தர் சொன்ன மிகப்பெரிய உண்மை, வாழ்க்கை துன்பம் தரவில்லை, துன்பம் நினைப்பில்தான் பிறக்கிறது. உடனே அந்த இளைஞன் கேட்டான், நினைப்பு என்றால் என்ன பகவானே என்று. நாம் எல்லாம் நினைக்கிறோம், நினைப்பு சும்மா மனசுக்குள்ள வர்றது தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதற்கு புத்தர் சொல்கிறார், நினைப்பு சும்மா ஒரு எண்ணம் இல்லை, அது ஒரு சக்தி. ஒரு மனிதன் ஒரு நாளில் சுமார் 60,000 நினைப்புகளை நினைக்கிறான். அதில் 80% பழைய நினைப்புகள், 70% எதிர்மறை நினைப்புகள். பின்பு புத்தர் கூறத் தொடங்கினார்,
நீ நினைப்பை மாற்றவில்லை என்றால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. உதாரணம், ஒரு மனிதன் தினமும் நினைக்கிறான், என்னை யாரும் மதிக்க மாட்டிக்கிறாங்க, என் வாழ்க்கையே சரியில்லை. அவன் முகம், நடை, வார்த்தை எல்லாமே அதே மாதிரியே மாறிவிடும். பிறகு மக்கள் உண்மையிலேயே அவனை மதிக்க மாட்டார்கள். இதுதான் நினைப்பின் விளைவு. ஒரு மாலை நேரம் புத்தர் ஒரு விவசாயியிடம் பேசினார். நீ என்ன விதை விதைத்தாய் என்று கேட்டார். விவசாயி சொன்னான், நெல் விதைகளை விதைத்தேன் பகவானே என்றான். புத்தர், அப்போ முள் முளைக்குமா என்று கேட்டார். விவசாயி, இல்லை. புத்தர் சிரித்தார். அப்படி இருக்க நீ பயத்தை விதைத்து நிம்மதியை எதிர்பார்க்கிறாயே, அது எப்படி? புத்தர் சொன்ன ஆழமான உண்மையை கவனமாக கேளுங்கள். பயம் விதைத்தால் துன்பம், கோபத்தை விதைத்தால் சண்டை, பொறாமையை விதைத்தால் வேதனை, அமைதியை விதைத்தால் அமைதியே கிட்டும், நம்பிக்கையை விதைத்தால் வளர்ச்சி கிட்டும். உன் வாழ்க்கை உன் நினைப்பின் விளைவுதான். இங்கு அதிகமானோர், ஏன் நீங்களும், நான் நல்லாதானே நினைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை ஏன் மாறல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதே கேள்வியை புத்தர்கிட்ட பல பேர் கேட்டாங்க. ஆனா புத்தர் சொன்னார், ஒரு நாள் விதைத்த விதை அடுத்த நாளே மரமாகாது. நீ 10 வருடம் பயம் நினைத்திருந்தால் 10 நாள் நல்ல நினைப்பு போதாது. தொடர்ச்சியான நினைப்பே வாழ்க்கை. புத்தர் சொன்னது, நீர் துளி துளியாக விழுந்தால் பாறையும் கரையும். மக்களே, உங்களுடைய நினைப்புகளை மாற்ற புத்தர் உங்களுக்கு 3 வழிகளை இங்கு கூறுகிறார். வழி 1, கவனிப்பு. நீ என்ன நினைக்கிறாய் என்பதை கவனிக்கத் தொடங்குங்கள். இது பயமா, இல்லை இந்த நினைப்பு தேவையில்லாத கவலையா? கவனத்தால் நினைப்பு பலம் இழக்கும். 2ஆம் வழி, எதிர்ப்பு வேண்டாம். நினைப்பை அடக்காதே. இந்த நினைப்பு வந்தது சரி, ஆனா இது நான் இல்லை என்று உங்களுக்குள்ளே நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். வழி 3, தினமும் ஒரே வாசகம். நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன். தினமும் 5 நிமிடம் அமைதியாக இதையே நினையுங்கள். அன்பான நண்பர்களே, உலகம் உன்னை மாற்ற சொல்லவில்லை, உன் நினைப்பை மாற்ற சொல்கிறது. மக்களே, நான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் புத்தர் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கூற இருக்கிறார் என்று கூறினேன். வாருங்கள் அந்த ரகசியத்தை பார்ப்போம். புத்தர் சொன்ன கடைசி ரகசியம், மனம் அமைதியானால் வாழ்க்கை அமைதியாகும். எனவே இன்றிலிருந்து ஒரு முடிவை எடுங்கள். நான் என் நினைப்பை கவனிப்பேன், நான் என் வாழ்க்கையை உருவாக்குவேன் என்று இன்றிலிருந்து ஒரு முடிவை எடுங்கள். இப்போது உங்க மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லிக்கோங்க. நான் என் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவன், சக்தி கொண்டவள். மீண்டும் ஒருமுறை சொல்லுங்கள். நான் என் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவன், சக்தி கொண்டவள். இந்த வீடியோ ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். அமைதியாக இருங்க, திடமாக இருங்க, நம்பிக்கையோடு முன்னே நடங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், நிச்சயம் மாறும். இந்த வீடியோ புத்தர் சொன்ன அந்த கடைசி ரகசியம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அதை உணர்ந்தால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மறக்காம புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பந்தான் இனி வரக்கூடிய காலங்களில் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். நன்றி, வணக்கம்.